யாத்திராகமம் 21 சேர்ந்து வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானி ஆனாலும் குறுகின அல்லது நீண்ட அவயவங்கள் உள்ளவன் ஆனாலும் கால் ஒடிந்தவன் ஆனாலும் கை ஒடிந்தவன் ஆனாலும் கூணன் ஆனாலும் குள்ளன் ஆனாலும் பூவிழிந்த கண்ணன் ஆனாலும் சொரியன் ஆனாலும் அசருள்ளவன் ஆனாலும் விதை நசுங்கினவன் ஆனாலும் அணுகலாகாது. ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. அவன் அங்கவீனமுள்ளவனாகியால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது. அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளிலும் மற்ற பரிசுத்தமானவைகளிலும் புசிக்கலாம். இந்த வேத வசனம் வாசிக்கும் போது சில காரியங்கள் நமக்கு புரியாது. பல முறை நாம் இந்த வேத பகுதியை நாம் வாசித்திருக்கலாம். பழைய ஏற்பாட்டு நியமத்தின்படி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஒருவன் நுழைய வேண்டுமானால் அவர்களுக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும். இங்கே 18வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் அங்கவீனங்கள் என்னென்ன குறைபாடுகள் இருந்தால் உள்ளே வரக்கூடாது என்று ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. இந்த குறைபாடு உள்ளவர்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினபடியினால் அந்த தடைச்சுவர் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. யார் வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட அங்கவீனம் உடையவராய் இருந்தாலும் தைரியமாய் ஆண்டவருடைய கிருபாசன தண்டைக்குள்ள வரலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆழத்துக்குள்ள கூணம் வரலாம், குள்ள வரலாம், குருடன் வரலாம், சப்பானி வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என் அண்டையில் வாருங்கள், அவர் ஒருவனையும் தள்ளுகிறதே இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள காரியத்தை அப்படியே நாம் விட்டுவிடவும் முடியாது. சரீர பிரகாரமாய் குறை இருந்தால் இன்றைக்கு ஆலயத்துக்குள் வந்து விடலாம். ஆனால் பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்குள் நீங்களும் நானும் போக வேண்டுமானால் நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள் இப்படிப்பட்ட அங்கவீனங்கள் இருக்கவே கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த அங்கவீனங்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்து ஒவ்வொன்றாக ஜெபிக்க போகிறோம். முதல் அங்கவீனம் என்ன அப்படின்னா, அங்கே வாசிக்கிறோம். ஆமை 18வது வசனம் வாசிக்கலாம். போதுமானது. முதல் நபர் யாருன்னா குருடன். வாய் திறந்து சொல்லுங்க. என்ன இந்த ஜெப நாட்கள்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய மன கண்களை திறந்து தாங்கப்பா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சரீர பிரகாரமா எனக்கு 2 கண்ணும் கண்ணாடி போடாமே நல்லா தெரியுது. ஆனா என் உள்ளான மனுஷன் குருடா இருக்கிறான். என்னுடைய மனக்கண்கள் குருடா இருக்குது. நீங்க பைபிள்ல வாசிங்கன்னா தெரியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்களேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படிய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். பிசாசுடைய வேலை, முதல் வேலை, ஒரு ஆவிக்குரிய மனுஷனை பிசாசு குருடாக்க விரும்புகிறான். வேதத்தை வாசிக்க முடியாதபடி, சத்தியத்தை காண முடியாதபடி, ஆண்டவருடைய தரிசனங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி மனதை குருடாக்குவதில் பிசாசு அவன் குறிக்கோளோடு செயல்பட்டு வருகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் கண்களை தொடுவீராக. ஆமீன் சொல்லுங்களேன். என்னை தொட்ட ஒரு அழகான வசனம் இருக்குது. நீங்க வாசிக்க பாருங்க. ஸ்தோத்திரம். மார்க் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்களேன். மார்க் 8:22 வாசிங்க. மார்க் 8:22. தேங்க்யூ ஜீசஸ். பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து
அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு குருடனை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து, ஆண்டவரே இவனை தொடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இந்த மாலை நேரத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய மனதை நீங்கள் தொட்டுருங்கப்பா, என் உள்ளான மனுஷனுடைய கண்களை தொட்டுருங்கப்பா. எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க விரும்புகிறீங்க? இதுதான் ஜெப குறிப்பு. நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்களேன். ஒவ்வொரு வசனமாக நம்ம வாஸ்து ஜெபம் பண்ண போகிறோம். நல்லா வாய்களை திறந்து எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என் உள்ளான மனுஷன் குருடனா இருக்க கூடாதப்பா, குருடனா இருக்கக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளையை ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல எவ்வளவு அழகான தரிசனங்கள் வந்தது, எத்தனை அழகான சொப்பனங்கள் வந்தது. இன்றைக்கு அவைகளெல்லாம் மடங்கடிக்கப்பட்டு போயிருக்கிறது. இன்றைக்கு அவைகளெல்லாம் குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அன்பு சகோதரனே, ஆண்டவருடைய தரிசனங்களை காண்கிற கண்கள் எங்கே? வெளிப்பாட்டை பார்க்கிற கண்கள் எங்கே? ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்புகிற கண்கள் எங்கே? இன்றைக்கு கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலே நான் எங்கே போகிறேன் என்று தெரியாமல் போகிற பலரை பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இந்த இரவு நேரத்தில் நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா என் கண்களை தொடுங்கப்பா, என் கண்களை தொடுங்கப்பா. ஆமா, என் கண்களை தொடுங்கப்பா. ஆமா, முடிந்தா உங்க கண்களுக்கு மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க கண்களுக்கு மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் சரீர பிரகாரமான கண் மட்டும் அல்ல, என் உள்ளான ஆத்துமாவுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. எஸ் லார்ட், உன்னுடைய கண்கள் திறக்கப்படுமானால் நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தரிசனங்களை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய தொடுதல் உங்கள் கண்கள் மேல காணப்பட வேண்டும். எஸ் லார்ட், ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் தொடும்படிக்கு வேண்டிக் கொண்டார்கள். சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களை தொடுங்கப்பா, என் கண்களை தொடுங்கப்பா, என் மன கண்களை தொடுங்கப்பா, தரிசனம் இல்லாத என் கண்களை தொடுங்கப்பா, தேவனுடைய வெளிப்பாட்டை பார்க்க முடியாத என் கண்களை தொடுங்கப்பா. உங்கள் கண்கள் திறக்கப்படுமானால் வேதத்தை வாசிக்கும் போதே ஆண்டவர் உங்களோடு இடைபடுவதை பார்க்க முடியும். சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளுவீராக, என் கண்களை திறந்தருளுவீராக, என் கண்களை திறந்தருளுவீராக. எஸ் லார்ட், ஆண்டவர் அந்த குருடன் கண்களிலே தம்முடைய கரத்தை வைத்தார். இந்த இரவு நேரத்தில் உங்க கண்கள்ல ஆண்டவருடைய கரம் வைக்கப்படுவதாக, வைக்கப்படுவதாக. இந்த உபவாச ஜெப நாட்களில் உங்க மன கண்களை ஆண்டவர் திறப்பாராக. நல்ல தரிசனங்களை உங்கள் கண்கள் காணட்டும், நல்ல வெளிப்பாட்டினை உங்கள் கண்கள் காணட்டும், ஆண்டவருடைய மகத்துவங்களை உங்கள் கண்கள் காணட்டும். மன கண்களை ஆண்டவர் திறப்பாராக, திறப்பாராக. தேவனை காணத்தக்கதாக கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. எஸ் லார்ட், நன்றி ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களோடு, எம்மாவூர் சீஷர்களோடு நடந்து போனார். நடந்து போகும்போது பேசிக்கொண்டே தான் போகிறார்கள். ஆனால் இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று அறியாமலேயே பேசுகிறார்கள். பல நேரங்களில் நம் ஆண்டவரை குறித்த பார்வை இல்லாமலேயே நாமும் ஆவிக்குரிய சபைக்கு வந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நம் கண்கள் திறக்கப்படுமானால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறப்பீராக, எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. எஸ் லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படி இரண்டாவது பாருங்க, அந்த 18வது வசனத்திலேயே ஆமென், சப்பானி ஆனாலும் இரண்டாவது அங்க வீணோம், சப்பானி. ஸ்தோத்திரம். சப்பானி, சப்பானினா யாரு? அவங்களால நடக்க முடியாது. இன்னொருத்தருடைய உதவி இல்லாம அவர்களால் எங்கேயுமே போக முடியாது. ஒரு சப்பானி எப்பொழுதுமே அடுத்தவர்களையே நம்பிக்கொண்டிருப்பான். நீங்க பைபிள்ல கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 3:5. ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். எப்பொழுதுமே சப்பானி தன்னிச்சையாக செயல்பட முடியாது. யாராவது ஒருவருடைய உதவி தேவை, யாராவது ஒருவருடைய உதவி தேவை. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஒரு சப்பானியை போல பார்க்க விரும்பல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நாம் தேவனுக்காக நாம் எழும்பி நடக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களில் எத்தனையோ சப்பானிகளை எழும்பி நடக்க செய்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சப்பானியா இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு பாருங்களேன், சபைக்கு வருகிற பல விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, அடுத்தவர்கள் ஜெபத்தையே நம்பி இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர்மா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரோ ஒருத்தரை நம்பியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நிலை. ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபம் பண்றது இல்லை. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை பார்க்கிறோம், எங்க அப்பா அம்மா எங்களுக்காக ஜெபம் பண்றாங்க, எங்க சர்ச்சு எங்களுக்காக ஜெபம் பண்ணுது. எல்லாம் நல்லதுதான் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க எப்போ ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமா, யாரையோ நம்பி அல்ல, எதையோ நம்பி அல்ல, ஆலயத்துக்கு வரும்போது ஏதாயிலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில அல்ல, என் சொந்த காலில் நான் நிற்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நடக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய கால்களை, என் கால்களை பலப்படுத்துங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, ஒரு சப்பானியை போல அடுத்தவர்களையே நம்பி வாழ்கிற நிலை என்னை விட்டு மாறுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். நல்ல வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, அடுத்தவர்களையே நம்பி வாழ்கிறவனாய் நான் வாழக்கூடாதப்பா. என்னுடைய ஆண்டவரே கால்களை, என் கால்களை பலனுள்ள கால்களாய் மாற்றுவீராக. அன்றைக்கு பேதுருவும் யோவானும் அந்த சப்பானியை உற்று பார்த்தார்கள். எங்களிடத்தில் ஆஸ்திகள் இல்லை, பொன் வெள்ளி இல்லை, ஆனால் இருக்கிறதை தருகிறோம். தேவனுடைய பலன் அவனை தொட்டபோது அவன் எழுந்தான், நடந்தான், குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு செயல்படாத சப்பானியை போல நான் வாழக்கூடாது. ஆண்டவரே, எங்க திருச்சபையில செயல்படாத ஒரு சப்பானியை போல வாழக்கூடாது. ஆண்டவரே, யாரோ ஒருவரை எதிர்பார்த்தே நான் வாழக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்னை பலப்படுத்தும், என்னை எழும்பி நடக்க செய்யும். நல்ல வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க, கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் யாரையோ நம்பி அல்லது எதையோ எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த உபவாச ஜெப நாட்கள்ல உங்களை ஆண்டவர் எழும்பி நடக்க செய்வாராக. ஆமை. அடுத்தவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம் மாறுவதாக, அடுத்தவரையே நம்பி இருந்த காலம் மாறுவதாக. இனி நீங்கள் ஒரு சப்பானியை போல அல்ல, நீங்கள் பலரை தூக்கி விடுகிற பேதுருக்களாக, யோவான்களாக உங்களை ஆண்டவர் மாற்றுவாராக. ஆமே. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. ஆமா, ஏதாயிலும் கிடைக்கும் என்று உம்மை தேடக்கூடாதப்பா. அடுத்தவரையே நம்பி நாங்க வாழக்கூடாது. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவீராக. எஸ் லார்ட். ஸ்தோத்திரம். அப்படியே மூன்றாவது அங்க வீடத்தை பாருங்க. ஆமென். குறுகின அல்லது நீண்ட அவயவம் உள்ளவன். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கை ஷார்ட்டா இருக்கும், ஒரு கை நீளமா இருக்கும். சிலருக்கு ஒரு கால் நீளமா இருக்கும், ஒரு கால் கொஞ்சம் கட்டையா இருக்கும். ஸ்தோத்திரம். அவங்களால ஒரு டேபிளை தூக்க முடியுமா? அவங்களால கரெக்டாக நடக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்தில் மட்டும் நல்லா நீண்டுக்கிட்டு இன்னொரு காரியத்தில் அப்படி சுருக்கி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிலர் பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் பிரசங்கம் கேட்க அவங்களுக்கு பிடிக்காது. சிலருக்கு பிரசங்கம் கேட்க ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஆராதிக்க பிடிக்காது. சிலருக்கு ஆராதிக்க ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஊழியம் செய்ய பிடிக்காது. சிலருக்கு ஊழியம் செய்ய நல்லா பிடிக்கும், ஆனால் பரிசுத்தமாக வாழ பிடிக்காது. சிலருக்கு பரிசுத்தமாக வாழ பிடிக்கும், ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க பிடிக்காது. இப்படி ஏதோ ஒன்றில் நாம் சிறந்து விளங்கி கொண்டு மற்றொன்றில் நம்முடைய கரத்தை குறுக்கி வைக்கிறோமே, அதைத்தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், குறுகின அல்லது நீண்ட அவயவம். ஸ்தோத்திரம். அவன் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். ஆமாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க.
சமநிலையா இருக்கும்படிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக் கொடுக்கிறார். சமநிலையா இருக்கும்படிக்கு. அங்கேயே 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். பாருங்க, இந்த பிரமாணம் எப்படிப்பட்டதா? சமநிலை பிரமாணம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ ஆண்டவருடைய காரியங்கள்ல எல்லாவற்றிலும் சமநிலை பிரமாணம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஊழியமா அதுலயும் ஃபர்ஸ்ட், ஆண்டவருக்கு கொடுக்கிறதா அதுலயும் ஃபர்ஸ்ட், ஜெபம் பண்றதா அதுலயும் ஃபர்ஸ்ட், ஆமே ஆண்டவரை ஆராதிப்பதா அதுலயும் ஃபர்ஸ்ட், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதா அதுலயும் ஃபர்ஸ்ட். எதுலையுமே குறுகின அல்லது நீண்ட அவையும் எனக்கு இருக்க கூடாது ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்துல நான் பெஸ்டா இருக்கணும், இன்னொரு காரியத்துல என் இஷ்டப்படி இருப்பேங்கிற வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் சமநிலையா இருக்க தேவன் விரும்புகிறார். சமநிலையா இருக்க தேவன் விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே சமநிலை பிரமாணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. சமநிலை பிரமாணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. நாங்க சமநிலையோட வாழணும். நல்ல வாயில திறந்து கேளுங்க, ஆண்டவரே நாங்க சமநிலையா இருக்கணும். எஸ் லார்ட். நன்றி 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 ஆண்டவரே. ஆமென். சமநிலை இல்லாதபடிக்கு குறுகின அல்லது நீண்ட அவயவம் இருக்குமானால் நம்மால் உருப்படியா ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே தரிசனம், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய ஜெபம், என்னுடைய ஆராதனை, உமக்கு கொடுக்கிற காரியம், நான் செய்கிற ஊழியம் எல்லாவற்றிலும் ஒரு சமநிலையை தாங்கப்பா. ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எல்லா காரியங்களையும் ஒரு சமநிலையை ஆண்டவர் தருவாராக. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிப்பதில் ஒரு சமநிலை, ஆண்டவரை ஆராதிப்பதில், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில், ஆமென், நல்ல ஒரு சமநிலையாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாணயத்தின் இரு பக்கங்களும் சமமா இருப்பது போல, நாணயத்தின் இரு பக்கங்களும் மிக முக்கியமானதா இருப்பது போல, ஏதோ ஒரு பக்கத்தில் மட்டும் நான் ஆவிக்குரியவனா இருப்பேன், இன்னொரு பக்கத்துல உலக பிரகாரமா இருப்பேன்னு வாழக்கூடாது. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆமென் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நான் எல்லா பக்கங்களிலும் உமக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமான இருக்கணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில, ஆமென், என் வாழ்க்கையாக புத்தகத்துல எந்த பக்கத்தை திருப்பினாலும் அது சரியா இருக்கணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் நாணயத்தை எந்த பக்கம் திருப்பினாலும் அது சரியா இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. சபைக்கு உள் ஒன்று, சபைக்கு வெளியே ஒன்று அல்ல. என் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி, வெளியே ஒரு மாதிரி அல்ல. சமநிலையாய் வாழ கிருபை தாங்கப்பா. சமநிலையாய் வாழ கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. நான்காவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். வாசிங்க. கால் ஒடிந்தவன் ஆனாலும். ஸ்தோத்திரம். எத்தனாவது இது அங்கு வேணும் இது? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? குருடன். அடுத்து சப்பானி. அப்புறம் குறுகின அல்லது நீண்ட அவையும். அடுத்து இங்க வாசிக்கிறோம் கால் ஒடிந்தவன். சப்பானிக்கும் கால் ஒடிந்தவனுக்கு என்ன வித்தியாசம்? சப்பானி அவங்க ஒன்று பிறவிலேயே சப்பானியாக கூட இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் பிறக்கும் போது ஏற்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பினால் அவர்கள் சப்பானியாகி போயிருக்கலாம். கால் ஒடிந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காலத்தில் இவன் கால் எப்படி இருந்திருக்குது? நல்லா இருந்திருக்குது. இடையில ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கால் என்ன செஞ்சுட்டு ஒடிஞ்சிட்டு. கால் ஒடிந்தவன். ஏதோ ஒரு தடை, இவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இவனை செயல்பட விடாம ஒடித்து உட்கார வச்சிருக்குது. ஒரு காலத்துல சபையோடு இணைந்து ஊழியம் செய்ய வேகமா ஓடி வந்த ஆட்கள் இன்றைக்கு வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறாங்க. என்னன்னு போய் கேட்டா அவங்க காலை பிசாசு உடைச்சு வச்சிருக்காங்க. ஏதோ தவறான முன்மாதிரியான ஆட்களை பார்த்து இடறி போய் அவங்க கால் உடைஞ்சு கிடக்குது. பவுல் கேட்கிறாரு, நன்றாய் ஓடினீர்களே, நல்லாத்தானப்பா சபைக்கு வந்தீங்க, நல்லாத்தானே ஜெபம் பண்ணீங்க, நல்லாத்தானே பைபிள் வசனத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக அப்படின்னா என்ன? திடீர்னு உங்க காலை ஒடிச்சது யாரு? அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்க கால் ஒடிக்கப்பட்டது போல நீங்கள் உணர்வீர்களானால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே,
சரீர பிரகாரமா ஒடிக்கப்பட்ட காலுக்கு ஆபரேஷன் நடக்குது, கட்டு போடுறது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்க காலையும் கட்டு போட்டு நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க விசுவாசத்தோடு. ஆமென். நல்ல ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்க கால் ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக நன்றாய் செயல்பட்டது. ஆலயத்தினுடைய வேலைகளை செய்ய உங்க கால் தீவிரமாய் ஓடி வந்தது. ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையினால், ஏதோ ஒரு போராட்டத்தினால், நீங்கள் எதிர்பாராமல் நடந்த ஏதோ ஒரு விபத்தினால் உங்க கால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்க கால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒடிக்கப்பட்ட கால்களை ஆண்டவர் நிமிரச் செய்வாராக. ஒடிக்கப்பட்ட கால்களை ஆண்டவர் நிமிரச் செய்வாராக. எஸ் லார்ட். இனி முடங்கி கிடக்க போவது இல்லை, இனி முடங்கி கிடக்க போவது இல்லை. ஆண்டவருடைய தொடுதல், ஆண்டவருடைய தொடுதல் உங்கள் கால்களில் இப்பொழுதே ஒடிக்கப்பட்ட கால்கள், முறிக்கப்பட்ட கால்கள், தள்ளாடி விழுந்த கால்கள் இனி மீண்டுமா எழும்பி நடப்பதாக, இனி மீண்டுமா எழும்பி நடப்பதாக. பரம மருத்துவர் நீர் காயம் கட்டுவீராக. எஸ் லார்ட். ஒருவேளை சரீர பிரகாரமாக யாராவது இங்கு பலவீனத்தோடு இருந்தால் இப்பொழுது நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு தொடுதல் உங்கள் கால்களில் வந்து படுவதாக. நடக்க முடியாதபடி, படி ஏற முடியாதபடி, எலும்புகள்ல தசைகள்ல இருக்கிற பிரச்சனைகளை இந்த ஜெப நேரத்திலேயே ஆண்டவர் மாற்றுகிறார். அன்பு தாயாரே, உங்கள் பலவீனங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். உங்கள் சரீர குறைபாடுகளை ஆண்டவர் மாற்றுகிறார். இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை உங்கள் கால்களை தொடுகிறது. முறிக்கப்பட்ட கால்கள் இனி ஆண்டவருக்காக தீவிரமாய் ஓடுவதாக, பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுவதாக, பொறுமையோடு ஓடுவதாக, இலக்கை நோக்கி ஓடுவதாக. எஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி ஐந்தாவது பாருங்க. ஆமென். ஐந்தாவது கை ஒடிந்தவன். ஸ்தோத்திரம். கை ஒடிந்தவன். அப்ப இவனுக்கும் அதே பிரச்சனை தான். ஒரு காலத்துல கை நல்லா இருந்திருக்குது, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையினால அவன் கை உடைஞ்சு போச்சு. ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். கலாத்தியர் 2:9. நல்லா கவனிங்க. அந்நியோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக என்ன செய்யணுமா? என்ன வாசிங்க? அந்நியோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக வலது கை கொடுத்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபம். அப்ப இந்த கை எதுக்கு அப்படின்னா அந்நியோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப கை ஒடிந்துனா என்ன அர்த்தம்னா ஐக்கியத்துல இருந்து விடுபட்ட ஆட்கள், ஐக்கியத்தை விரும்பாத ஆட்கள். சில ஆட்கள் பாருங்களேன், சபைக்குள்ள பெண்கள் ஐக்கியம் இருக்கும், ஆண்கள் ஐக்கியம் இருக்கும், வாலிபர் ஐக்கியம் இருக்கும். எந்த ஐக்கியம் இருந்தாலும் எதுலையுமே விரும்பாத ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஐக்கியத்துக்குள்ளேயே ஒத்துழைக்காத சில ஆட்கள் இருப்பாங்க. இவங்கள தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா கை ஒடிந்தவர்கள். அந்த அந்நியோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக கரங்களை கொடுக்க முன் வராதவர். சில ஆட்களை பார்த்து நீங்களே போய் கையை நீட்டினா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கை கொடுக்கவா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட குறைபாடை மாற்றி நம்முடைய கரங்களை பலப்படுத்துவாராக. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்களேன். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க கரங்களை பலப்படுத்துங்க. எங்க சபையில நாங்க ஐக்கியமா இருக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க ஐக்கியங்களுக்கு விரோதமாய் பிசாசு அவன் திட்டமிடுகிற காரியங்கள் அது மாறி போவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமா, எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் ஒரு மனதோடு கூடி வருகிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய அசைவாடுதல் இருக்கிறது, தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐக்கியமா இருக்க கிருபை தாரும், ஐக்கியமா இருக்க கிருபை தாரும்.
முதலாவது தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு ஐக்கியம் வேணும். சொல்லி ஜெபம். ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடையில ஒரு ஐக்கியம் வேணும். உமக்கும் எனக்கு இடையில ஒரு ஐக்கியம் வேணும். ஆமென். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சபைக்கும் எனக்கும் இடையில ஒரு ஐக்கியம் வேணும். சபையோடு இணைந்திருக்கணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஊழியரோடு இணைந்திருக்கணும். சபை போதகரோடு இணைந்திருக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்க. நல்ல வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமே. கை ஒடிந்தவர்களால் கை கொடுக்க முடியாது. அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க உள்ளான மனுஷனுடைய கரங்கள் ஒருவேளை ஒடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குமானால் இன்றைக்கு உங்கள் கரங்களை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. ஆமே. ஹல்லேலூயா. ஐக்கியம் வலுப்படுவதாக. சபையில ஐக்கியம் பெருகுவதாக. ஐக்கியங்கள் வளருவதாக. வாலிபர் ஐக்கியம் வளரட்டும். பெண்கள் ஐக்கியம் வளரட்டும். ஆண்கள் ஐக்கியம் வளரட்டும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமே. ஐக்கியங்களுக்கு விரோதமாய் ஒருவரை எழும்பக்கூடாது. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தனிமையில் போகும்போது தான் பிசாசு வருகிறான். ஆனால் கூட்டமாக இருக்கும்போது, ஐக்கியத்தோடு இருக்கும்போது சத்துரு நம்மை கண்டு பயப்படுகிறான். சத்துரு நம்மை கண்டு பயப்படுகிறான். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐக்கியமா இருக்க கிருபை தாரும். ஐக்கியமா இருக்க கிருபை தாரும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆமே. குடும்பத்தில் ஐக்கியமா இருக்கணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் ஐக்கியமா இருக்கணும். கணவன் மனைவி ஐக்கியமா இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோர் ஐக்கியமா இருக்கணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. குடும்பங்களுக்குள்ள பிரிவினை இயேசுவின் நாமத்தில் வராதபடிக்கு காத்துக் கொள்வீராக. சந்தேகத்தின் ஆவி குடும்பங்கள்ல வராதபடிக்கு ஆண்டவர் காத்துக் கொள்வீராக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஐக்கியம், ஐக்கியம். நல்ல வாய்களை திறந்து தேவ பிள்ளைகளை உங்க ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்க. சபையின் ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்க. கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்க. குடும்பத்தோடு உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆறாவது ஒரு அங்கவீனத்தை நாம் அங்கு வாசிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன அங்கமா? சத்தமா சொல்லுங்க. கூணனானாலும். கூணன்னா யாரு? நிமிர முடியாத ஆட்கள். கூணனுடைய கண் எதை பார்க்கணும்? அந்த மண்ணை தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. கூணன் ஒரு நாள் வானத்தை பார்க்கவே மாட்டான். அவன் கண்ணு உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்பட்ட பின்பும், ஞானஸ்நானம் பெற்ற பின்பும், அபிஷேகம் பெற்ற பின்னும் இன்னும் ஆண்டவரை ஏன் தேடி வர்றாங்கன்னா, எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் கிடைச்சிடாதா, எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கிடைச்சிடாதா, எனக்கு ஒரு கார் கிடைச்சிடாதா, எனக்கு ஒரு பங்களா கிடைச்சிடாதா, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதா, இப்படி இம்மைக்குரிய காரியங்களுக்காகவே ஆண்டவரை தேடி வருகிறவர்களுக்கு பழைய ஏற்பாடு கொடுக்கிற பெயர் என்ன? கூணன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அழகா வேதத்தில் வாசிக்கிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். நல்ல வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வாசிங்க. திரும்ப வாசிங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல. அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒற்றுமையை பாருங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். சொல்லுங்க. எல்லாம் கண்ணை மூடி வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு கூணனை போல நான் மேலானதை பார்க்காம கீழையே பார்த்து வாழக்கூடாது. ஆண்டவரே, இம்மைக்குரிய காரியத்துக்காகவே நான் வாழக்கூடாது. இயேசுவோடு இருந்த சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த நம்பிக்கை வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இம்மைக்குரியது அல்ல, தேவ ராஜ்யத்துக்குரியதே நாட கிருபை தருவாராக. நல்ல வாயில திறந்து எல்லாரும் கேளுங்க. நல்ல சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறது. இந்த உபவாச ஜெப நாட்கள்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையை
மாற்றி கொண்டிருக்கிறார். உங்களை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். நிமிர முடியாத கூனியை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினது போல இன்றைக்கு ஆண்டவருடைய கரங்கள் உங்களை தொடுகிறது. ஆண்டவருடைய கரங்கள் உங்களை தொடுகிறது. ஆமென், ஆமென். இப்பொழுது உங்கள் கண்கள் மேலானதை பார்ப்பதாக, ஆமென், பரலோகத்துக்குரியதை பார்ப்பதாக, ஆவிக்குரிய காரியங்களை பார்ப்பதாக. வேண்டாம், பூமிக்குரியவைகளை அல்ல, அவைகளை ஆண்டவர் தரும்படிக்கு அறிந்திருக்கிறார். நமக்கு என்னது தேவை என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்கள் வாய் திறந்து கேட்கும் முன்பாகவே, ஆமை அன்பு சகோதரியே, உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை சகோதரனே அவர் அறிந்திருக்கிறார். நீங்களோ மேலானதை நாடுங்கள். உலகத்தையே பார்த்து வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம். உலகத்துக்காகவே வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரை என் முதுகெலும்பு நிமிரட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் முதுகெலும்பு நிமிரட்டும். மனுஷனுக்கு முன்னாடியே குனிந்து வாழக்கூடாது. மனுஷனுக்கு காலில் விழுந்து வாழக்கூடாது. நான் உம்முடைய சமூகத்தில் என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கணும். ஆமே, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை நோக்கி என் கண்கள் காணணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமே, நான் பூமியை அல்ல பரலோகத்தை நான் பார்க்கிறேன். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த ஜெப நாட்கள் ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அடுத்த அங்கவீனத்தை வாசிங்க. என்னதான்? குள்ளன். ஸ்தோத்திரம். குள்ளன்னா யாரு? குள்ளன் எப்படி இருப்பாரு? வளர்ச்சி இல்லாம இருக்கிறவங்களுக்கு பேர் தான் என்னது? குள்ளன். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோமா? ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிறந்த நாள் வயசு ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படிதானே? நம்முடைய வயது ஏறிக்கிட்டே இருக்குது. வயது ஏற ஆண்டவரை அறிகிற அறிவுல ஒரு வளர்ச்சி இருக்குதா? வயது ஏற சரீரம் வளருது. டீன் ஏஜ்ல இருந்து கொஞ்சம் வளர மீச முளைக்குது, கொஞ்சம் அறிவு பெருகுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றோமா? வேதத்தில் அழகா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. 2 பேதுரு 3:18. அவரை அறிகிற அறிவில் என்ன செய்யணுமா? வளருங்கள். ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரணுமா? அன்பு சகோதரியே, உங்க பிள்ளைகள் இந்த உலகத்துக்குரிய படிப்பை கற்றுக்கொள்வதற்காக எவ்வளவு பிரயாசப்படுறோம். எத்தனை லட்சங்கள் கொடுக்கிறோம் ஸ்கூல்ல கொண்டு போய். எப்படியாவது இந்த பாடத்தை படிக்கணும், எப்படியாவது இந்த புத்தகத்தை படிக்கணும், எப்படியாவது இந்த கோர்ஸை முடிச்சணும். எவ்வளவு பிரயாசப்படுறோம். உங்க பிள்ளைகள் கர்த்தரை அறிவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன? உங்க பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்காக நீங்க என்ன ஸ்டெப் எடுத்துருக்கிறீங்க? கொஞ்சம் உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்ந்திருக்கிறீங்களா? கர்த்தரை அறிகிற அறிவுல நம்ம வளர்ந்திருக்கிறோமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பால். இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ஆரோக்கியமா வாழணும்னா அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய முதல் உணவு தாய்ப்பால். இந்த உலகத்துல கலப்படமே இல்லாத ஒரு உணவு அப்படின்னா அது தாய்ப்பால் மட்டும்தான். ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில களங்கம் இல்லாத, கலப்படம் இல்லாத ஒரு ஞானப்பால் உண்டென்றால் அது வேத வசனம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அது வேத வசனம். இந்த வசனத்தை வாசிக்க 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளருகிறோம்.
நானே ஜீவ அப்பம் என்று சொன்னாரே, இந்த வார்த்தையை உட்கொள்ள 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 நாம் பிழைக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஜெபத்துல வளரணும்பா, நான் வேத தியானத்துல வளரணும், நான் கொடுக்கிறதுல வளரணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் ஊழியம் செய்யறதுல வளரணும், நான் ஆண்டவரே வளர்பிறையா இருக்கணும், தேய்பிறையா போயிடக்கூடாது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வளரணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் வளரணும் ஆண்டவரே, நான் வளரணும் ஆண்டவரே, நான் வளரணும் ஆண்டவரே. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் வளர்ந்து வருகிற காலங்கள்ல அவங்களால நடக்க முடியல, திரும்ப திரும்ப கீழே விழுறாங்க, திரும்ப எழும்புறாங்க, கீழே விழுறாங்க, திரும்ப எழும்புறாங்க. அதே குழந்தை 10 வயசு ஆனாலும் அது போல விழுந்து விழுந்து எழுந்தா பெற்றோருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆண்டவர் உங்களை அப்படித்தான் இன்றைக்கு பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆன பிறகும் இன்னும் பாவத்துல விழுந்து விழுந்து எழும்புறோமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் முதிர்ச்சியை பார்க்க முடியவில்லையே. போதகராயிருக்க வேண்டிய பலர் இன்னும் பால் உண்ணுகிற குழந்தைகளை போலவே இருக்கிறோமே. சண்டே ஸ்கூல் எடுக்க வேண்டிய நீங்க இன்னும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அறிய வேண்டிய சத்தியத்தை கூட அறியாம இருக்கிறீங்களே. நல்ல வாயில திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் வளரணும், நான் வளரணும், நான் வளரணும், நாளுக்கு நாள் வளரணும், என் ஜெபம் வளரணும், என் வேத தியானம் வளரணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. என் வளர்ச்சி நின்று போய்விடக் கூடாது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில என் வளர்ச்சி நின்று போய்விடக் கூடாது. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், கொடுக்கிறவர்கள் இன்னும் கொடுக்கணும், செயல்படுகிறவர்கள் இன்னும் செயல்படணும், ஜெபிக்கிறவர்கள் இன்னும் ஜெபிக்கணும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. நாங்க வளர்ந்து கொண்டே இருக்கணும்ப்பா, நாங்க வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, நீதிமான் பனையை போல செழிப்பான், பனையை போல செழிப்பான். ஆண்டவரே, உமக்குள்ள உமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உள்ளான மனுஷன் அது வளர்ந்து கொண்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். 2 கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. நாங்க வளரணும், நாங்க வளரணும், எங்க சபை வளரணும், என் குடும்பம் வளரணும், என் பிள்ளைகள் வளரணும், என் கணவன் வளரணும், என் மனைவி வளரணும். ஆண்டவர் கிருபை தருவாராக. ராபா ஷாகாபாலகரபோ. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். நேரத்தை ஆமென் மனதில் வைத்து வேகமாய் சில காரியங்களை ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிற 8வது ஒரு அங்கவினத்தை பாருங்க. 8வது பூ விழுந்த கண்ணன். பூ விழுந்த கண்ணன் இவன் மோசமான ஆளு. பூ விழுந்த கண்ணன்னா என்ன தெரியுதா? பூ விழுந்த கண்ணன்னா, பூ விழுந்த கண்ணன்னா கண்ணு தெரியும், ஆனால் அறகுறையா தெரியும். கண்ணு தெரியாதவனை விட இவன் டேஞ்சரான ஆளு. ஏன்னா உருப்படியாக எதையுமே என்ன செய்ய மாட்டான். ஒரு ஆள் வந்தால் அவனுக்கு 2 ஆள் வர்ற மாதிரியே தெரியும். ஏரியாவுக்குள்ள ஒரு ஆள் புதுசாக வந்தால் இவன் எதுக்காக வந்தான், ஏன் வந்தான், பல ஆங்கிளில் யோசிப்பான். ஏதோ ஒரு வாலிப பையன் தற்செயலாக ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு பிள்ளைகிட்ட பேசியிருப்பான், அதை இவங்க கண்ணு வித்தியாசமாக பார்க்கும். இப்படி இவர்கள் கண்கள் அது பூவொழிந்த கண்கள். அவங்க கண்ணு வந்து அறகுறையா தெரியும், அறகுறையா தெரியும். ஸ்தோத்திரம். அறகுறையா தெரியும். பிரச்சனை இவங்களுக்குள்ள இருக்குது, ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சுட்டி காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் முதல்ல உன் கண்ணில் இருக்கிற எடுத்து உத்திரத்தை எடுத்து போடு, அதுக்கப்புறம் அவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடு. இவன் கண்ணில் உத்திரம் கிடக்குது, அதை விட்டுட்டு துரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பான். இது ரொம்ப மோசமான ஒரு டேஞ்சரான ஆள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாள் நாம் அப்படி இருந்துடக்கூடாது சொல்லி சோமனோம். ஆண்டவரே, இந்த சந்தேக பார்வையோடையே பார்க்கிற கண்ணா என் கண் இருக்கக்கூடாது. நீங்கள் பைபிளில் இதில் நிறைய வசனம் இருக்குது, நிறைய பேர் எழுதுறீங்க. எழுதுறதுக்காக நான் சொல்கிறேன், வேகமாக நீங்கள் எழுதுங்க. யோவான் 5:39 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். யோவான் 4:35 சொல்கிறாரு, உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அப்படிங்கிறார். 1 கொரிந்தியர் 10:15 நிதானித்து பாருங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் 2 கொரிந்தியர் 13:5 உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. எபேசியர் 5:10 சோதித்து பாருங்கள்னு சொல்றாரு. எபிரேயர் 3:1 இயேசுவை கவனித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் விட்டுட்டு பார்க்க கூடாதெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கிருபை தருவாராக. நல்ல கண்ணை மூடி கேளுங்க. ஆண்டவரே, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. என் கண்ணு ஒரு சந்தேக கண்ணா இருக்கக்கூடாது,
பார்க்க வேண்டிய விதத்துல நாங்க பார்க்கணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு பிரச்சனையை அணுக வேண்டிய விதத்துல நாங்க அணுகணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. குறை கூறுகிற எண்ணங்கள் நம்மை விட்டு மாறி போவதாக. பிறனை குற்றப்படுத்துகிற எண்ணங்கள் நம்மை விட்டு மாறி போவதாக. பிறனை தீர்ப்பிடுகிற எண்ணங்கள் நம்மை விட்டு மாறி போவதாக. ஆமென். ஆண்டவர் கிருபை தருவாராக, கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். நீங்க வீட்டுக்கு போனாலும் இந்த வசனங்களை நிதானமா வீட்டில் உட்கார்ந்து வாசிச்சு நீங்க பரிசோதித்து பார்க்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். அடுத்து 9வது ஒரு அங்கவீனத்தை பாருங்க. ஆமென். என்னதான்? சொரியன். சொரியன். ஸ்தோத்திரம். சொரியன் என்ன செய்வார்? சொரியன் என்ன செய்வார்? சொரிஞ்சுக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். சொரியன். சொரியன் பக்கத்தில் 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா அடுத்து நீங்களும் சொரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்தோத்திரம். சொரியன் அப்படின்னா அடுத்தவனை இடையூறு பண்ணுகிறவன் அல்லது அடுத்தவனை இடர பண்ணுகிறவன். ஸ்தோத்திரம். நீங்கள் நிறைய வசனம் இருக்குது. 2 கொரிந்தியர்ல 11:29 பவுல் சொல்றாரு, ஒருவன் இடருனா என் மனசு எரியாதிருக்குமோ அப்படிங்கிறார். ஆண்டவருக்குள்ள ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வரும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அந்த மனுஷனுக்கு நம்ம வாழ்க்கை ஒரு இடையூறாக மாறிடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு இடரலாக மாறிடக்கூடாது. உங்கள் தெருவில் இருக்கிற மக்களுக்கு உங்கள் வாழ்க்கை இடரலாக மாறிடக்கூடாது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை பார்த்து ஒருத்தன் ஆண்டவருடைய பிள்ளையா இப்படி செய்துன்னு பேசிடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்கிறீங்களா? ஆமீன். ஆண்டவரே, நான் இடரல் உண்டு பண்ணிக்கிறவனா இருக்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை எல்லா திருச்சபைகளையும் இங்கே எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறீங்க. உங்கள் முகத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸ்தோத்திரம். ஆனால் நான் பார்த்த எல்லா திருச்சபைகளையும் இந்த இடரல் உண்டு பண்ணுக்கிறதுக்குனே சில ஆட்கள் உள்ள இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் போகிறதுக்கே கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா உங்களையும் குறை பேசுகிறவனா மாற்றி விட்டுருவாங்க. ஸ்தோத்திரம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா, இடரல் உண்டு பண்ணுகிறவனுக்கு ஐயோன்னு பைபிள் இருக்குது. அப்பா, நாங்கள் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது. என்னுடைய ட்ரெஸ் யாருக்கும் இடையூற உண்டு பண்ணக்கூடாது. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் வார்த்தைகள் யாருக்கும் ஒரு இடையூற உண்டு பண்ணக்கூடாது. என் பார்வை யாரையும் இடர பண்ணக்கூடாது. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய செயல்பாடுகள் யாரையும் இடர செய்யக்கூடாது. ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. நல்ல வாயில திறந்து கேளுங்க. ஆண்டவரே, ஆமே, ஹல்லேலூயா. சொரியன் அவன் சாதாரண சின்ன புண்ணை கூட சொரிந்து பெருசாக்கிறோம். அது போல சின்ன பிரச்சனை, மூடி மறைக்க வேண்டிய பிரச்சனை எல்லாம் இவன் தோண்டி 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 ரத்த வர வைக்கிற அளவுக்கு பெருசாக்குவான். கேளுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆட்களோட நாங்க ஒரு நாளும் ஐக்கியமா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆளாக நாங்க மாறிடக்கூடாது. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமே. 10வது பாருங்க. என்னதான்? அசர் உள்ளவன் அப்படின்னா அழுக்குள்ளவன். அழுக்குள்ளவன், குளிச்சே பல நாள் ஆனவன். ஸ்தோத்திரம். அழுக்குள்ளவங்க. இந்த அழுக்குள்ளவங்க பக்கத்தில் போயிட்டீங்கன்னா அந்த வியாதி உங்களை என்ன செஞ்சுக்கிறோம்? அவன் மூலமாக தான் எல்லா வைரஸும் பரவும். ஸ்தோத்திரம். அழுக்குள்ள. இந்த அழுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா பாவத்துக்கு அடையாளமாக இருக்கு. நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். யாக்கோப்பு 1:21 வாசிங்க. யாக்கோப்பு 1:21. யாக்கோப்பு 1:21. நல்ல கவனிங்க. அழுக்கு இதெல்லாம் எதுக்கு அடையாளமா? கொடிய துர்க்குணம். ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமே. அந்த கொடிய துர்க்குணத்தை ஒழிக்கணும். அப்ப உள்ளத்துல ஒரு தூய்மையை ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நம்ம சரீரம் தூய்மையா இருக்கிறதுக்காக எத்தனை முறை குளிக்கிறோம். ஸ்தோத்திரம். எத்தனை முறை குளிக்கிறோம். அது இந்த வெயில் நாட்கள்ல 2 நேரம் 3 நேரம் குளிச்சாலும் குளிச்ச மாதிரியே தெரியல. ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை முறை நம்ம குளிக்கிறோம். நம்ம உள்ளான மனுஷன் கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ள எத்தனை முறை குளிச்சிருக்கிறாங்க. ஆண்டவருடைய இரத்தம்
நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தம் செய்கிறது. நல்ல வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ள இருக்கிற கொடிய துர்க்குணங்கள், என்னையும் அறியாமலேயே சேருகிற அழுக்குகள், அது மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமே. நான் ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன், ரோட்ல பைக்ல போகும்போது என்ன அறியாமலேயே தூசி என் மேல படுகிறது போல எத்தனையோ நேரங்களில் உங்க கண்கள் மூலமா உங்க ஆத்துமாவுக்குள்ள தூசி போயிருக்குது, உங்க வார்த்தைகள் மூலமா உங்க ஆத்துமாவுக்குள்ள தூசி போயிருக்குது, உங்க காதுகள் மூலமா உங்க ஆத்துமாவுக்குள்ள தூசி போயிருக்குது. சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவங்களை கழுவி சுத்தம் செய்யுங்கப்பா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம், எந்த பாவியையும் ரட்சிக்க ஆண்டவராலே ஆகும், எந்த பாவியையும் மீட்டெடுக்க ஆண்டவராலே ஆகும். அவர் தம்முடைய வசனத்தினால், தம்முடைய உபதேசத்தினால் அவர் சுத்தமாக்குகிறார், தம்முடைய இரத்தத்தினால் அவர் சுத்தமாக்குகிறார். நல்ல வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளான மனுஷன் சுத்தமா மாறணும், என் உள்ளான மனுஷன் சுத்திகரிக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தூசியை உதறிவிட்டு எழும்ப கிருபை தாரோ. அழுக்கான காரியங்களை எங்கள் வாழ்க்கையை விட்டு மாறி போவதாக. ஸ்தோத்திரம். கடைசியாக வாசிக்கிறோம், விதை நசுங்கினவன். ஸ்தோத்திரம். விதை நசுங்கினவன் அப்படின்னா, ஆமே ஸ்தோத்திரம், ஆத்தும ஆதாயம் செய்ய திராணியற்றவன். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுக்க முடியாதவன். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுக்க முடியாதவன். ஆமே. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? உங்க மூலமா ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில வந்து நாட்டப்பட்டவர்கள் எத்தனை பேர்? ஆமே. வேதம் அவர்களைத்தான் இப்படி அழைக்கிறது. ஆண்டவரே, ஆமே ஸ்தோத்திரம், எங்களுக்கு கிருபை தாங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆமே. பவுல் அடிக்கடி சொல்லுகிறார், ஆமே ஸ்தோத்திரம், சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆண்டவர் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனால், இன்னைக்கு தேசத்தில் பலவிதமான சம்பவங்கள் நடக்குது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க இதுவரைக்கும் எந்த தடையும் இல்லை. வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆவிக்குரிய குழந்தையாவது நான் பெற்றெடுக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமே. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, அப்பா ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே ஆமே, உமக்குள்ளாய் உம்முடைய உடன்படிக்கைக்குள்ள நாங்கள் பிணையப்பட்டிருக்கிறோம் ஐயா. எங்கள் மூலமா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும், எங்கள் மூலமா இந்த சபை நிரம்பி வழியட்டும். நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரை ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுக்க கிருபை தாரோ, பெற்றெடுக்க கிருபை தாரோ. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக, கிருபைகளை தருவாராக. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். எங்கள் மூலமாய் சபை வளரட்டும், எங்கள் மூலமாய் சபை வளரட்டும். ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. ஸ்தோத்திரம். நாம் எல்லாம் அப்படி கொஞ்சம் எழுப்பி நிற்கலாம். நாம் யாவரும் எழுப்பி நின்று இறுதியாக ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமே. 11 காரியங்களை பார்த்திருக்கிறோம், 11 காரியங்களை பார்த்திருக்கிறோம். நீங்க வீடுகளுக்கு போனாலும், ஆமே, ஃப்ரீயா இருக்கிற நேரங்களில் இந்த வேத வசனங்களை பொறுமையாய் வாசித்து தியானம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற பிரயாசப்படுங்கள். இந்த உபவாச ஜெப நாட்களில் உங்களை கரை திரை இல்லாத ஒரு பிழையற்ற ஜீவியம் செய்ய ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார். அவர் உங்களை தொட விரும்புகிறார். ஆவிக்குரிய மாற்றுத்திறனாளிகளாய் நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. உள்ளான மனுஷன் ஒரு மாற்றுத்திறனாளியை போல வாழ்ந்துவிடக் கூடாது. ஆமே. ஆண்டவரிடத்தில் கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க, நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா. ஆமே. ஹல்லேலூயா. நம் ஜெபித்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறபடினாலே, நம் வாழ்க்கையை ஆண்டவர் அப்படி மாற்ற போகிறபடினாலே, ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஆமென். இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறி போவதாக. அன்றைக்கு தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்த போது கட்டளை புறப்பட்டது போல, கட்டளை வெளிப்பட்டது போல, இவர்கள் ஜெபிக்க துவங்குகிற இந்த நேரத்திலேயே இவர்களுக்காக காரியங்கள் வைக்கப்படுவதாக. எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது போல இவர்கள் செய்கிற காரியங்கள் வாய்ப்பதாக, வாய்ப்பதாக. எஸ் லார்ட், இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களில் இருக்கிற கடன் பாரங்கள் மாறி போவதாக. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. குடும்பங்களில் நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாயிருப்பதாக. நல்ல பொருளாதார ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவீராக. திருப்தியாய் நடத்துவீராக. வியாதிகளுக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக. விபத்துகளுக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக. அவன் நல்ல குழந்தை செல்வங்களை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும். ஆமென். அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமே, அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு, நல்ல விசுவாசத்தோடு அந்நிய பாஷைகளை பேசி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா.